ஏ சூடாமணி, நீ எதுக்குடி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்க? வந்து உட்காரு வா. வா சூடாமணி. எம்மாடி சூடாமணி, பாரு, நான் சொல்றத கேளு. நாச்சியார் அக்கா நம்ம எதிர்பார்க்கிற பதிலோட தான் வருவாங்க. பேசாம வந்து உட்காரு. எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அண்ணி முதல்ல வரட்டும், அப்புறமா நைஸா முத்து கிட்ட பேசிக்கலாம். நீ வா, முதல்ல உட்காரு வா. வா சூடாமணி. ரஞ்சிதா அக்கா, சின்ன அக்கா ஒரு டீ. அக்கா அப்படியே எனக்கு ஒரு டீ. சரிங்க தம்பி. டே அதிக பிரசங்கி. யார என்ன அங்க பாக்குற? ஒன்னதான் சொன்ன, வா இங்க வாடா. இதோ வந்துட்டேன். சொல்லுங்கம்மா. டேய் இங்க பாரு, நீயும் இந்த வீட்ல ஒருத்தன்னு நாச்சியார் அண்ணி சொன்னத அப்படியே நிஜமாக்கலான்னு பாக்குறியா? பாக்குறது பாருங்க அப்பாவி மாதிரி, ஆனா பண்றது எல்லாம் தில்லு முள்ளு. அம்மா நான் என்னம்மா பண்ணேன்? முத்து மாமாவும் உனக்கு எப்போல இருந்து தெரியும்? சொல்லு, எப்போல இருந்து தெரியும்? ஏதோ அவர் கூட பிறந்த மாதிரில அவர் கல்யாண விஷயத்துல மூக்கு நுழைக்கிற. அப்படி கேளு. லிமிட் என்னமோ அதோட இருந்துக்கோ. ஐயா அம்மா வந்துட்டாங்க. சின்னையா அம்மா வந்துட்டாங்க. அடங்க மாட்டான் போல. அம்மா, சின்னையா சொன்ன பொண்ண பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா? எல்லாத்தையும் நான் இங்க வச்சே சொல்லணுமா? ஐயோ, நான் ஒருத்த வாசல்ல இன்னைக்கு வச்சு கேக்குறேன். வாங்க வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. அம்மா வாங்கம்மா, இங்க பாருங்க, வீடே உங்க பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கு. சின்னையா, நீங்க இன்னும் அங்கே நிக்கிறீங்க? வாங்க, அம்மா பொண்ணை பாத்துட்டு வந்துட்டாங்க. அம்மாவுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான். சின்ன தம்பி, பேசாம இருக்கியா? எதுக்கு அவசரப்படுற? அம்மா என்னம்மா, பொண்ணை பிடிச்சிருக்கு தானே? அபிராமி, பொண்ணு பார்த்தில்ல? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அது எப்படி பிடிக்கும்? பிடிக்காதுன்னு முடிவெடுத்து தானே கார்லயே ஏறி போனாங்க. எனக்கு தெரியாதா? மாணிக்கம், நீங்க சொல்லுங்க, பொண்ணை பார்த்தீங்கல்ல? உங்களுக்கு பிடிக்கலையாம்மா? நிஜமாவே உங்களுக்கு பிடிக்கலையா? சொல்லுங்கம்மா. நீங்க அந்த பொண்ணை பார்க்கல. பார்த்திருந்தீங்கன்னா இவ்வளவு நேரத்துல முத்து உன்னோட முடிவு சரின்னு நீங்களே சொல்லிருப்பீங்க. ஏம்மா? நீ சொல்றது சரிதான்ப்பா. நான் அந்த பொண்ணை பார்க்கல. பார்க்காம திரும்பி வந்துட்டேன். என்ன தெரியலையே. அபிராமி, முத்து எவ்வளவு ஆசையா காத்துட்டு இருந்தா தெரியுமா? தெரியுங்க. அப்புறம் ஏன் அபிராமி பொண்ணு பக்கம் திரும்பி வந்துட்ட? ஏன்னா நான் இவனுக்கு பார்த்திருக்கிற பொண்ண வழியில பார்த்தேன். நான் அவளை பார்த்ததும் வேற யாரையும் என் மருமகளா நினைக்கவே தோணல. சாமியே திரும்ப திரும்ப வந்து இவதான் உன் மருமகன்னு அடையாளம் காட்டுற மாதிரியே இருக்குங்க. அதான் நான் முத்து சொன்ன பொண்ணை பார்க்காம திரும்ப வந்துட்டேன். போங்கம்மா. நீங்க எப்படிமா கொடுத்த வாக்க மீற முடியும்? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. தோ பாருங்க சின்னையா முகத்தை, மனுஷன் உக்கி போய் நிக்கிறாருமா. எனக்கே அழுகியா வருது.
உங்களுக்கு இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? முத்து, அம்மா அம்மா உன்னை வற்புறுத்துறேன்னு நினைக்காத. நீ சொன்னது அப்படியே இருக்கட்டும். இது பாரு, நான் அந்த பொண்ணை வேண்டான்லாம் சொல்லல. ஆனா நீ எனக்காக ஒண்ணு பண்றியா? அம்மா சொல்றத கேப்ப இல்ல? சொல்லுங்கம்மா. முதல்ல நான் பார்த்த பொண்ண நீ போய் பாரு. அவள உனக்கு பிடிக்கும். அப்படியே உனக்கு பிடிக்கலனா நீ சொன்ன பொண்ண உனக்கு பேசி முடிச்சிடலாம். இது பாரு, அம்மா கூட வரணும்னு கூட அவசியம் இல்ல. போய் பார்த்துட்டு வரியா? நான் தான் சொல்றேன்ல, அவ தேவதை மாதிரி இருப்பாடா. அழகு, அறிவு, துணிச்சல், சாமர்த்தியம், குடும்ப பாங்கன்னு எல்லாமே கலந்து இருப்பாடா. அவளை யாருக்குமே பிடிக்காம போகாத. நீ போய் நான் சொல்ற அட்ரஸ்ல பாரு. பிடிக்கலனா நீ பாட்டுக்கு வந்துரு. சின்னையா, நீங்க சரின்னு சொல்லுங்க. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அம்மா பார்த்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. நம்ம போய் பார்க்கலாம் சின்னையா, வாங்க. முத்து, பார்த்துட்டு மட்டும் வாப்பா. நீ அந்த பொண்ணை பார்க்க போற மாதிரி கூட வேண்டாம். சும்மா போய் தூரமா நின்னு பார்த்துட்டு வா, அது போதும். ஆ, சரிங்கம்மா. ஆ, ஆ. சின்னையா, சின்னையோ, என்னடா? ஆத்தாடி, எதுக்கு இம்புட்டு டென்ஷனு? பொண்ணு பார்க்க தானே போறோம். என்னமோ கல்யாணமே உறுதியாயிட்ட மாதிரி இப்படி மூஞ்சி தொங்க போட்டுல வரீங்க. நீ பேசாம வண்டி ஓட்டுறியா? ஆ, அதெல்லாம் நம்மளால முடியாது. நீங்க இம்புட்டு சோகமா வாரிய, பிறகு நான் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்க முடியுமா? அட, எரிச்சல் படாதீங்க சின்னையா. இங்க பாருங்க, உங்களுக்கு பொண்ணை பிடிச்சாதானே கல்யாணம். அம்மா பார்த்த பொண்ணை போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிருங்க. இதுக்கு போய் எதுக்கு இம்புட்டு யோசிக்கிறீங்க? ஏண்டா, ஒரு பொண்ணை பிடிக்கலன்னு நேர்ல போய் பார்க்கலாமாடா? அது தப்பு இல்ல? அம்மா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு தேவதேவ இருந்துட்டு போட்டோம். ஆனா என் மனசுக்குன்னு ஒருத்தி பிடிச்சு போச்சுல்ல, இனிமே எனக்கு அவதாண்டா தேவதை. ஆ, கரெக்ட் தான் சின்னையா. மனசு பூரா அவதாண்டா இருக்கா. இப்ப எதுக்கு நான் இன்னொரு பொண்ணை பார்க்க போறேன்னு எனக்கே புரியல. என்ன நினைச்சா எனக்கே கடுப்பா இருக்குடா. ஏன் சின்னையா, பேசாம அம்மா சொன்ன பொண்ணை பார்க்காம நாம இப்படியே திரும்பிடுவோமா? திரும்பிடுவோமா? அம்மா கிட்ட என்ன சொல்றது? என்ன சொல்றது? பொண்ணை பார்த்தேன், பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. பொய் சொல்றியா?